வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் கங்கை கொண்ட சோழபுரம் போன ஒரு குட்டி விளக்கு தான் பார்க்க போகிறோம். அங்கே ஃபஸ்ட் போனதுமே இந்த மாதிரி ஒரு மேப் இருக்கும். எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த இடத்துல இருக்குது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே உள்ளே போனால் அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவில். ஃபஸ்ட்டு இதில் கொடிக்கம்பம் ரொம்ப பெருசாக அழகாக இருக்கும். அதில் நின்று கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போகும்போது படிக்கட்டெல்லாம் மாடிக்கு போகிறதுக்கு ரொம்பவே அழகாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க இருந்துச்சு. அப்புறம் ஏதோ கல்வெட்டு மாதிரி மதுரை அதிலலாம் எழுதிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு துவாரபாலகர் மாதிரி வழியிலேயே அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. உள்ளே போனால் நந்தி, அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் லைன், அதில் வந்து பெரிய சிவலிங்கம் காட்சி தந்தார். இந்த மண்டபத்துக்குள்ளே வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக சந்திராந்த கல் கொண்டு பதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருக்கும். உங்களுக்கு சிற்பங்கள் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோயில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் வெளியே போனால் பச்சை பசேல்னு சின்ன சின்னதாக ஒரு செடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த ஏரியாவில் ஒரு சின்ன வாக்கிங் பண்ணிட்டு கோபுரத்தை மேலேருந்து கீழேருந்து மேலேலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எண்ணவே முடியாததுக்கு பல சிற்பங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்து 4 சைடாக ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு சிலையும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ராமர் சிலை, அப்புறம் கால பைரவர், இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒரே மாதிரி இல்லாமல் எல்லாமே வித்தியாசமான சிற்பங்களாக இருந்துச்சு. கோவில் பேக் சைடில் கரெக்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கோவிலேருந்து லெஃப்ட் சைடு வந்தால் இப்படி தான் இருக்கும் வியூஸ். இங்கேயும் கால பைரவர், இப்படி தனித்தனியாக ஒரு சன்னதி இருக்குது. எல்லாத்தையும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.